எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசாக வந்து அமெரிக்காலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னென்னா H1B விசாவுக்கு வந்து $1,00,000 வந்து நம்ம வந்து ஃபீ வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸில் வந்து என்னென்னா மேஜரான சாட்டர்டே அன்றைக்கி அதை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக் இண்டஸ்ட்ரிக்கு தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட்டு. அதுவும் வந்து இந்த நியூ அப்ளிகன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து இதை இம்போஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆல்ரெடி H1B விசா இருக்கிறவங்களுக்கு இல்லை ரினியூவல் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி வந்து ஹவர்ட் லட்னிக் அப்படிங்கிறவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, மேஜர் ஃபீ இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குல்ல, இது ஃப்ரைடே அன்றைக்கி அது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆனுவலி வந்து பே பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து நியூ விசாவுக்கு வேண்டியது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸில் வந்து இந்த செக்ரட்டரி கரோலின் லீவிட் அப்படிங்கிறவங்களுமே அந்த இதை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த இதை வந்து சாட்டர்டே அன்றைக்கி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இது 21க்கு வந்து எஃபெக்ட்டுக்கு வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த விசா இஷ்யூ சோஷியல் மீடியா போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. இது ஒன் டைம் ஃபீ வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு புது விசாவுக்கு ரினியூவல் பண்ணுறவங்களுக்கோ இல்லாட்டி கரண்ட் விசா ஹோல்டர்ஸ்க்கோ வந்து இது அப்ளிகபிள் சோஷியல் மீடியா போஸ்ட்டில் அவங்க வந்து போட்டிருக்காங்க. வந்து ஒயிட் ஹவுஸில் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரையராக யூஎஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஆளுங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து செய்கிறது இது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. செவரலாக வந்து வார்னிங் வந்து அவங்க எம்ப்ளாயீஸை வந்து கண்ட்ரியை விட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் ஆல்ரெடி கிளம்பியிருப்பாங்கள்ல, ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஃப்ரைடே அன்னைக்கு டீபோர்டே ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து திரும்பி வந்து பயந்துட்டு அதாவது ரீஎன்ட்ரு ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் யுனைடெட் ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீபோர்டே ஆகிட்டாங்கிற மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து வந்து நியூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் வந்து H1B விசாஸ் இப்போ கரண்ட்டாக கையில் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து சப்போஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரியாக இப்போ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து $1,00,000 வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க என்டர் ஆகிறதுக்கு ரீஎன்டர் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதையும் வந்து இந்த லீவிட் வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து நார்மலாக போயிட்டு ரீஎன்டர் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சேம் எக்ஸ்டென்ட்குள்ளே அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. H1B விசா வந்து அந்த என்னெல்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து வித் ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அதாவது எந்த மாதிரினா சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து 3 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி அது வந்து அப்புறம் 6 இயர்ஸாக வந்து கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து அப்ரூவ் பண்ணது வந்து அப்ராக்சிமேட்டாக 4 lakh H1B விசாஸ் 2024 அதில் 2/3 வந்து ரெனியூவல்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த H1B விசா அப்படிங்கிறது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து டெக் இண்டஸ்ட்ரி தான் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல வாஷிங்டனில் ஃப்ரைடே அன்றைக்கி இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவர் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து அமெரிக்கன் ஒர்க்கர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி வந்து அந்த கோல்டு கார்டு அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை $1 million வந்து இது ரெசிடென்சி ப்ரோக்ராமுக்காக வந்து அது வந்து பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மெயின் திங் என்னென்னா, நாங்கள் வந்து கிரேட் பீப்புள் இங்கே வருவாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்க பே பண்ணுவாங்க, எங்கள் கண்ட்ரியும் வந்து ரிச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓவல் ஆஃபீஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனி அதாவது அவங்க இருக்கிற கம்பெனி தான் வந்து டிசைட் பண்ணணும். அங்கே வேலை செய்கிறவங்க வந்து வேல்யூபிளாக அந்த $1,00,000 வந்து பே பண்ணுறது அந்த இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வேல்யூபிளாக அப்படிங்கிறது, இல்லைன்னா அவங்கள வந்து திரும்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டு அங்கே அமெரிக்கனை வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கிளைம் பண்ணாலும் பிக் கம்பெனிஸ்லாம் வந்து ஆன் போர்டில் இருக்குது அப்படின்னா கூட வந்து நிறைய பிஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த H1B அந்த விசா ஆர்டரை வந்து டீட்டெயில்ஸ் வந்து கன்ஃபியூஷனில் வந்து விட்டுட்டே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூஎன் பேங்க் ஜேபி மோர்கன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மெமோ வந்து அனுப்பியிருக்கோம் நாங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு, அதாவது H1B விசாவை அதாவது இருக்கிறத வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த கைடன்ஸ் வர வரைக்கும் இஷ்யூ பண்ணுற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப்போட ஃபார்மர் ரேலி வந்து எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் என்ன வார்ன் பண்ணியிருக்காருன்னா, டார்கெட் பண்ணியிருக்காங்க H1B விசாவுக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து போதுமான அளவுக்கு ஹோம் க்ரௌன் டேலண்ட் இருக்கிற வந்து ஆளுங்க வந்து ஜாப் வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட் செக்டார்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஆளுங்க இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மொபிலிட்டி ஸ்கில் டேலண்ட்டோட மொபிலிட்டி என்ன பண்ணணும்னா கான்ட்ரிபியூட் பண்ணும் இனோவேஷனை வெல்த் க்ரியேஷனையும் போத் கண்ட்ரீஸுக்கும் பண்ணும். இது வந்து நிறைய சேஞ்சஸை வந்து கண்ட்ரீஸ்க்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த H1B விசா அப்படிங்கிறத பற்றி என்னென்னு பார்த்தோம். இது வந்து என்னென்னா, இப்போ இருக்கிறவங்க புதுசாக வந்து அப்ளை பண்ணுறாங்கல்ல, இப்போ போகிறவங்க அங்கே வந்து அப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஏற்கனவே வச்சுட்ருக்கிறவங்களுக்கு இல்லாட்டி ஏற்கனவே அந்த ரெனியூவல் பண்ண வேண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பணம் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ஃபீ இல்லை, அது ஒரு தடவை போட்டோன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்க்கணும் எவ்வளோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.